ரசிக்கிறவங்க பாருங்கள், பார்க்குறவங்க சேனல் மறக்காமல் நண்டு மூலமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நண்டு இல்லை கடிச்சிடும் உங்களை. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நண்டு மசாலா பெரட்டல் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நண்டு வேட்டைங்க. சூப்பரான மலைக்கு இதமாக ஒரு நண்டு மசாலா கிரேவி தொக்கு எது வேணால் நினச்சிக்கலாம். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எல்லாருக்குமே சளி ஃபுல்லாக கட்டிகிட்ருக்கு. அந்த சளிக்கு இதமான ஒரு நண்டு மசாலா நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள். நல்லா சிறு நண்டு, நல்லா சதை உள்ளே இருக்கும். ரொம்ப வாங்கலை, கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். அந்த நண்டு செஞ்சு சாப்பிடும்போது இந்த மலைக்கு செளி எல்லாமே வந்துடும். நீங்களும் மறக்காமல் நண்டு அப்பப்போ சேர்த்துக்குங்க. அது மருத்துவ குணம் இருக்குது, உடம்புக்கு நல்லது, சளி சேராது. எல்லாமே பசங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தொக்கு சூப்பராக இருக்கும் போது சாதத்தில் போட்டு பிசையும் போது அந்த நண்டு சாப்பிட்ட அந்த எசன்ஸு, அந்த உள்ளே இருக்கிற சதை எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு மசாலா வெவ்வேறு விதத்தில் செய்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது இந்த விதம் தாங்க. அதனால் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எல்லாமே சேர்த்து தான் செய்கிறோம். நம்ம அதில் செய்யும் போது சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதை பாருங்கள். ஒன்றும் பெருசாக செய்யலைங்க மசாலா. சிறு வெங்காயம், சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு, அதுக்கப்புறம் மசாலா, நம்ம வீட்டில் செஞ்ச ஹோம்மேடு மசாலா எல்லாமே போட்டு தேவையான சால்ட்டு சேர்த்து இந்த நண்டு தொக்கை நம்ம அழகாக ஒரு இதாக பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அது ரெடி ஆனதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு எப்படி சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருங்க. வந்துட்டுருக்கோம். ஃபுட்டினா அது ஹோம்மேட் ஃபுட்டி தான். சூப்பரான டேஸ்ட்டான சுவையான நண்டு பாருங்கள், தொக்கு மாதிரி செஞ்சுருக்காங்க. சாதத்துக்கும் பென்சு செஞ்சுக்கலாம். சரிங்களா, இதை தட்டில் அப்படியே வச்சுக்கலாம்.